வாங்க மக்களே, இன்றைக்கி சூப்பரான மீன் ஃப்ரை பண்ண போகிறோங்க. இந்த ஒரு பொடி போட்டு செஞ்சால் மீனோட டேஸ்ட்டும் வாசனையும் செம்மையாக இருக்குங்க. வீடு ஃபுல்லாகவே வாசனையாக இருக்கும். இந்த மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வாஷ் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து ஊற வச்சுட்டேங்க மீனை 1 மணி நேரமாக. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் வாங்க. தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை இதை மாதிரி போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டு சேர்க்கும்போது வாசனை இன்னும் சூப்பராக இருக்குங்க. நம்ம ஊற வச்ச மீனெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு ஆயில் சேர்த்துடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, இல்லைனா மீன் ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். பாருங்கள், இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாங்க. இந்த பொடி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்படின்னு உங்களுக்கு போடுறேன். இந்த பொடியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பொறுத்து ஆயில் சேர்த்துட்டு நல்லா செவந்து வருங்க. சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு செய்யும் போதே வாசனை உங்களுக்கு செமையாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மீன் ஃப்ரை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வெளியே போய் வாங்கி சாப்பிட்டோன்னா ரேட்டு அதிகமாக இருக்குங்க, உடம்புக்கும் கெடுதி. இதே மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாங்க. திருப்பி போட்டு மறுபடியும் பொடியை மேலே தூவி ஆயில் சேர்த்துக்குங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வருங்க. கலர் பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நம்ம மீன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வறுத்த மீனை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் சுண்டி வந்துடுச்சு. அந்த பொடியெலாம் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மீன் ஃப்ரை உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டி பசங்களும் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க.